ஹலோ, வெல்கம் டு கலாஸ் கரிவேல்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு தொகையில் தான் பண்ண போகிறேன். ஓகே, அது எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம இந்த துவையல் பண்ணுறதுக்காக நான் இங்கே பப்படம்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு பப்படம் கிடைக்காட்டா அப்பளம் கிடச்சா அது வச்சும் பண்ணலாம். ஓகே, 3 எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதுக்காக நான் காஞ்ச மிளகா ஒரு 5 எண்ணெய் எடுத்துருக்கிறேன். காஞ்ச மிளகா, 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், அப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஒரு சின்ன துண்டு இஞ்சி இவ்வளோ எடுத்துருக்கிறேன். இஞ்சி நேரம் ஜாஸ்தி போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். இது புளி கொஞ்சம் புளி நான் இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். உங்கள் டேஸ்ட் தக்கபடி நீங்கள் அது அரைக்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அப்பளத்தை நம்ம சின்னதாக கட் பண்ணலாம். அது ஏன் கட் பண்ணுறோன்னா, நம்ம ஆயில் கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இல்லைன்னா ஆயில் நிறைய சேர்க்க வேண்டி வரும், அந்த ஆயில் எல்லாம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா நம்ம திருப்பி யூஸ் பண்ண போகிறது இல்லை அந்த ஆயிலு. அதனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகே, நீ ஃப்ரை பண்ணணும். அதுக்காக ஒரு பேன் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தா போதும். நீங்கள் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். அதுனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நீங்கள் ஏது குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் அதே சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். சூடாகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் இதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். அதையும் ஃப்ரை பண்ணுறோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய காஞ்ச மிளகாவும் இதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆனால் தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஆயில் நல்ல சூடாக இருக்குது. கொஞ்சம் கலர் மாறினதும் அதை எடுத்துடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், இஞ்சி, கறி லீவ்ஸ் அதையும் போட்டுடலாம். அதெல்லாம் போட்டு நீங்கள் 50% அதை வதக்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. வதங்கினோன்னு நம்ம அதுவும் மாற்றிட வேண்டியது தான். இங்கே பண்ணி பாருங்கள், ஒரு வாட்டியாவது இப்படி பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் மாற்றிடலாம். இப்போ இதையெல்லாம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம இதெல்லாம் நல்லா ஆற வச்சு அதை போட்டுக்கலாம். ஓகே, எல்லாத்தையுமே போட்டுடலாம்.
தேங்காய், புளி எல்லாமே சேர்த்துடலாம். நீங்கள் அரைச்சி பார்க்கும்போது உங்களுக்கு புளி, உப்பு எல்லாம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. அப்புறம் வந்து இதில் கலருக்காக கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா நேரமே அதில் போட்டிருக்கிறோம். அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும். ஓகே, தண்ணி சேர்க்காமல் அரைச்செடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் அரைச்செடுக்கணும். அதாவது ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டிய தேவையில்லை. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூடு சாதத்தில் இது போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு வெரைட்டி துவையல். ஓகே, நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. நிறைய வெரைட்டி துவையெல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா நம்மளுக்கு பண்ணலாம். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.